பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். ஒவ்வொரு நாளும் தான் ஆசீர்வாதம் அப்படி சொல்றீங்களா? உண்மைதானே. இயேசு கூட இருந்தா எல்லா நாளும் ஆசீர்வாதம் தான். அவர் நம்ம கூடவே இருந்தா சந்தோஷம், மன மகிழ்ச்சி. அவர் நம்ம கரம் பிடித்து நடத்திக்கிட்டே இருப்பார். சில சமயத்தில் பாடுகள் மத்தியில் நடத்துவார், நெருக்கத்தின் பாதையில் நடத்துவார், மற்றவங்களை நம்மளை பரிகாசம் பண்ணுற அளவுக்கு கூட சில சமயம் நடத்துவார். நீ ஆண்டவரை தேடி என்னத்தை கண்ட? ஜெபம் நீ போறிய, என்ன நடந்துட்டு உனக்கு? அப்படி என்ன காரியம் நடந்துட்டு? என்ன வேலை இல்லை, இன்னும் வருமானம் இல்லை, இன்னும் வியாதி, இன்னும் வேதனை, இன்னும் கடன் பிரச்சனை, இப்படி தானே கஷ்டப்படுற? இப்போ பிஸ்னஸில் நஷ்டம், ஊழியத்தில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இந்த பாடுகள் தானே அப்படின்னு மற்றவங்க பரிகாசம் பண்ணக்கூடிய அளவு, ஒரு வெட்கப்பட்டு தலை குனிகிற அளவு வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயா 61:7 உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையான பலன் வரும். என் மகனே மகளே, இப்போ நீ வெட்கப்பட்ட சூழ்நிலையில நின்று கொண்டு இருக்கிற. மற்றவங்க உன்னை பரிகாசம் பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. நான் வெட்கப்பட்டு போயிட்டேனே, நான் விசுவாசத்தோட காத்திருந்தேனே, வெட்கப்பட்டு போயிட்டேனே அப்படின்னு கலங்கி நிற்கிறியா? இல்லை, உன்னை வெட்கப்பட கத்தர் விட மாட்டார். 2 தனியான பலன் வரும், கட்டாயம் வரும். ஒரு அற்புதத்தை நீ பார்க்க போகிற, ஒரு அதிசயம் வாழ்க்கையில நடக்க போகிறது. உங்க ஜெபத்துக்கான பதில் இனிமேதான் வரப்போகிறது. அப்போ இதுவரை நடந்தது உங்களை பாதிக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டு 2 தனியான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விக்கும்படி ஆண்டவர் உங்க மேல நினைவாக இருக்கிறார். உங்களோடு அதை குறித்து பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? 2 தனியான பலன் வரும். ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்து உங்களை மகிழ்விக்க போகிறார். யோபு என்ற ஒரு பக்தன், அவர் கர்த்தர் மேல ரொம்ப விசுவாசமா இருந்தார், கர்த்தர் மேல ரொம்ப அன்பா இருந்தார். அவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ரொம்ப ஜெபம் செய்வார். தன் பிள்ளைகள் கூட விருந்தெல்லாம் சாப்பிடும்போது அவங்க ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்பார்களோ என்று பலிகளை செலுத்தி தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் கரெக்டாக நடத்தினார். ஒரு காலத்தில் நல்ல சிறந்து பெரிய செல்வந்தரா அந்த பகுதியிலேயே அவரை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது, பேர் புகழோடு இருந்தார். திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டம், எல்லாத்தையும் இழந்துட்டார். சொத்துக்கள், அவருடைய சம்பாதிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் இழந்துட்டார். 10 பிள்ளைகள் ஒரே நாளில் விபத்தில் மரிச்சிட்டாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். சரீரத்தில் நோய் வந்து சரீர சுகத்தை இழந்துட்டார். இப்போ சமுதாயம் அவரை பரிகாசம் பண்ணுது, சமுதாயம் அவரை குற்றப்படுத்துகிறார். ஊர் மக்கள் எள்ளி நகையாடுறாங்க. இந்த ஆள் பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சோம், ரொம்ப நீதிமானா இருப்பான்னு நினைச்சோம், அப்படி இல்லை போல, வெளியில தாங்க இந்த ஆள் இப்படி. இல்லாட்ட ஒரே நாளில் 10 பிள்ளை சாகுமா, ஒரே நாளில் சொத்தெல்லாம் இப்படி போகுமா? பல விதங்களில் பேசினாங்க, பரிகாசம் பண்ணாங்க. ஒரு அவமானப்பட்ட சூழ்நிலை, வெட்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் அவர் மாத்திரம் கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை விடலை. அவர் சொல்லுங்க, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் முறுமுறுக்கலை, குறை சொல்லலை. அவர் ஆண்டவர் மேல் அன்பில் நிலைத்திருந்தார். தேவன் இதெல்லாம் கவனித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தார், யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி 2 தனியாய் ஆசீர்வதித்தாராம். 2 மடங்கு சொத்துக்கள் பெருகிட்டு, 2 மடங்கு அவருடைய மந்தைகள் பெருகிட்டு. எந்த இடத்துல அவங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாரோ அந்த வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன். இப்போ பரிகாசம் பண்ணவங்க கேவலமாக பேசினால வாய் அடைச்சு போயிட்டாங்க. நம்ம என்னவோ நினைச்சு அவரை குற்றப்படுத்தினோம். இல்லை, கர்த்தர் அவரோடு கூட இருந்திருக்கிறார், இன்னும் மேலும் மேலும் உயர்த்திட்டாரேன்னு சொல்லி அப்படிதான் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களை பரிகசிக்கிற மக்கள் மத்தியில், அற்பமாய் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உடைய வேலையில், பிள்ளைகளுடைய படிப்பில், உடைய குடும்பத்தில், தொழில் காரியத்தில் மேன்மைப்படுத்த போகிறார். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தானே. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்,
என்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன். என் வெட்கத்திற்கு பதிலாய் 2 தனியான பலன் வரும். நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.